அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் ரீதியாக மட்டுமே பயன்படுத்துபவர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் அவருடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கங்களை சார்ந்தவர்களாக இங்கே மேடையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற நாங்கள் யாரும் மேடையில் உட்கார்ந்து அண்ணல் அம்பேத்கரோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக வரல, அவர்கிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்டை கற்றுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்வது அது சரியாக இருக்கும். ஆக அப்படி இன்றைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகின்ற அந்த சமுதாய வரலாறை படைத்தவர்களாக தமிழர்களாக தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நாம் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கிராமத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு முனியாண்டிங்கிற ஒரு சாமிக்குன்னு ஒரு விதமான நீங்கள் வழிபாடு நீங்கள் நடத்துவீங்க. நீங்கள் அங்கே இருக்கின்ற மாரியம்மனுக்கு ஒரு விதமான வழிபாடை நீங்கள் நடத்துவீர்கள். நீங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஒரே கிராமத்தில் 4-5 மக்கள் 4 விதமாக விதத்தில் அதை கொண்டாடுவாங்க. அவங்களுடைய சடங்குகள் வேறு, அவங்களுக்கு இருக்கின்ற மற்ற விஷயங்களும் வேறு வேறையாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரே ஒருத்தர் ஒரு கல்லை மட்டும் காட்டுவேன், அந்த கல்லை மட்டும் கும்பிட்டு எல்லாம் ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இது வரும். இப்படி ஒரு நிலைமை நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய பகுதி வரைக்கும் வரும். அதுக்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்பொழுதே ஒரு அரணாக இருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் காக்கக்கூடியவராக இன்றைக்கு அவர் விளங்கி கொண்டு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆக இப்படி பல பண்பாடுகள், பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் உள்ள ஒரு நாடில் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே ரேஷன், ஒரே கல்ச்சர் என்று வரும்பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக நம்முடைய ஐடென்டிட்டியை ஒட்டுமொத்தமாக நீக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்கிற பொழுது தான் இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிளாக குரானாக இருப்பது எதுவென்று சொன்னால் நம்மளுக்கான அண்ணல் அம்பேத்கர் கொடுத்து சென்ற அந்த அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் 8ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்துச்சு. ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, நாட்டை ஆளுபவருக்கே அதிகாரம் என்கின்ற அந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால தான் நான் பல நேரங்களில் சொல்லும்பொழுது கூட இந்த தீர்ப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால், ஆளுநருக்கு ஒரு பெரிய ஒரு நடிகர் இருக்கார் அஜித் குமார்னு, அவர் படத்தில் வர ஒரு செய்தி மாதிரி தான் இந்த தீர்ப்பே வந்துச்சு. கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் மட்டும் இருக்காது மாதிரி, அது மாதிரி டம்மியாக இப்போ உட்கார வச்சுட்டோம் அவரை. நம்ம அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இனி நமக்கான மாண்புமையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்ம நாடி செல்வோம். நீதிமன்றத்துக்கு நம்ம போகிறோன்னா சும்மா போல் கையில் இந்த வெப்பனை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம இந்த வெப்பன் இருந்துச்சுன்னா எவ்வளோ பிற்போக்குவாதிகளாக இருந்தாலும் சரி அவளை சுட்டு வீழ்த்திட முடியுங்கிற வெப்பன் இந்த வெப்பன். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இந்த மனுஷன் உழைச்சிருக்காருங்க அண்ணல் அம்பேத்கர். சும்மாலாம் இல்லை, 18 மணி நேரம் உழைச்சி இந்த நாட்டு மக்களுக்கு நான் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்று அவர் எழுதியிருக்கிறார் இந்த கான்ஸ்டிடியூஷன். மறந்துடக்கூடாது. நீங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.